கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல பெரிய கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சனி பேச்சில் கண்டக சனியாக வந்துட்டார். சனி, ராகு, சூரியன் இந்த 3 பாவர்கள் புதன், சுக்கிரனோட சுபர்களோட சேர்ந்துருக்கிறாங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுறதுனா கூட கணவன் மனைவி கிட்டேயே ஏமாற்றம், கூழ் மூட்டுற வேலையெல்லாம் யாராவது ஒருத்தர் சகுனி வேலையை கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி நட்புகளிடையே உறவுகளிடையே ஒரு மாதிரி மனக்கசப்பு, ஃப்ரெண்டெல்லாம் நம்பாதீங்க. காதல் ஒரு மாதிரியாக மோதலோடு போய் முடியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்கிறது, காதலன் காதலி ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுறது, இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்து கண்டகச்சனியோடைய வேலையாக இருக்கும். ஒருவரை அறிமுகப்படுத்தி அவரை பிரிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே 20 வயதுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அறிமுகம் 2 வருஷம் கழித்து பிரேக்கப் ஆகும், அல்லது இப்போவே 2 வருஷம் முன்னாடி அறிமுகமானது இப்போ பிரேக்கப் ஆகும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நட்புகள், உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்காத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் படிப்படியாக தாங்க நன்மைகள் நடக்கும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான ஒரு அமைப்போல் நடக்காது. ஆனால் இன்னும் ஒரு பலனை சொல்லலாம். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அந்த நேரத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்தியாவில் பிறந்து, தமிழ்நாட்டில் பிறந்து, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா கிளியரன்ஸ்லாம் கிடைக்கும். அங்கேயே பெரிய வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும், படிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஒரு மாதிரி மனக்கலக்கம், கடன் பற்றிய கவலைகள் வியாபாரிகள் பெரியவர்களுக்கு இருந்தாலும் கூட அடுத்த மாதம் ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு 6ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனால கடன் தொல்லைகள், ஒரு நோய் தொல்லைகள் அப்படிலாம் பெரிய அளவில் இருக்காதுங்க. என்ன இருந்தாலும் ராசியை சனி பார்க்கக்கூடாது. ராசியை சனி பார்க்கறது என்பது என்ன நடக்கும், நீங்களே கொஞ்சம் டல்லாயிடுவீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய நினைவுகள், எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள் போன்றவைகள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் இதாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்க விடாமல் தடைகள் இருக்கும். ஆக சனிராக சேர்க்கை என்பது ஒரு நிலையில் உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. நண்பர்களோடு சேர்ந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றது வேண்டாம். பொதுவாக நண்பர்களோட சேர்க்கை உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும், அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எதிலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக நடக்கக்கூடிய அமைப்பு, அதே நேரத்தில் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள நல்ல மாதங்க ஏப்ரல் மாதம் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும்.